வணக்கம் நண்பர்களே, நாங்கள் இன்னைக்கு ஒரு திருமண வரவேற்புக்கு போக போகிறோம். யாருன்னு தெரியுங்களா? கோவை கவுண்டம்பாளையம் சட்டமன்ற உறுப்பினர் திரு பிஆர்ஜி அருண்குமார் எம்எல்ஏ அவர்களுடைய மகனுடைய திருமண வரவேற்புக்கு தான் இன்றைக்கி நாங்கள் போயிட்டுருக்குறோம். திரு பிஆர்ஜி அருண்குமார் அவர்கள் எங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்டு. அதுவும் இல்லாமல் அவங்க வீடு எங்கள் வீடு பக்கமாக தான் இருக்குது. அதனால் அவங்க அழைப்பின் பேரில் தான் இன்றைக்கி நாங்கள் இந்த வரவேற்புக்கு போயிருந்தோம். கூட்டம் அதிக அளவில் வருங்கிறதுனால காலப்பட்டி ரோட்டில் இருக்கிற சுகுணா ஆடிட்டோரியத்தில் தான் இந்த வரவேற்பு நடந்துச்சு. ஏன்னா இது நல்ல பெரிய ஆடிட்டோரியம், எத்தனை பேர் வந்தாலும் தாங்கும். நாங்கள் கொஞ்சம் நேரத்திலே போயிருந்தோம். அப்போவுமே கட்சிக்காரங்க உறவினர்கள்னு கூட்டம் கொஞ்சம் நிறையாவே இருந்துச்சு. ஏடிஎம்கே தமிழ்நாட்டுடைய முக்கியமான எதிர்கட்சிங்கிறதுனால கட்சியில் அடிமட்ட தொண்டர்கள்லேருந்து பெரிய பதவியில் இருக்கிறவங்க வரைக்கும் நிறைய பேர்த்த இன்வைட் பண்ணியிருந்தாங்க. மணமக்களை வாழ்த்தி பரிசு கொடுக்கறதுக்காக மிகப்பெரிய கியூ ஒன்று நின்றுட்டு இருந்துச்சு. இந்த கியூவில் நின்னா இப்போதைக்கு நம்ம மேலே போய் மணமக்களை பார்க்க முடியாதுன்னு சொல்லி ஃபஸ்ட்டு சாப்பிட்றலான்னு டைனிங் ரூமுக்கு போயிட்டோம். கேரட் அல்வா, முந்திரி கேக், போண்டா, சில்லி கோபி, தட்டு இட்லி, தக்காளி குருமா, ஃபுல்கா, வெஜ்ஜு குருமா இதெல்லாம் ஃபஸ்ட் ரவுண்ட் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தா டைனிங் ஹாலே வெறிச்சோடி கிடக்குது. நாங்கள் தான் ஃபஸ்ட்டாக உள்ளே வந்திருக்கோம். எங்களை தொடர்ந்து தான் மற்றவங்களும் சாப்பிட வந்தாங்க. செகண்ட் ரவுண்டாக தோசை, சாம்பார் சட்னி, அதுக்கப்புறம் வெஜ் பிரியாணி, கொத்து பரோட்டா, கிச்சடி, கடைசியாக தயிர் சாதம் இதெல்லாம் சாப்பிட்டு முடித்ததும் ஐஸ்கிரீம் பீடா போட்டுட்டு அப்படியே வெளியில் போய் சுற்றி பார்க்க ஆரம்பித்தோம். அதிமுகவுடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்களை தான் இந்த மேலத்தாளம் முழங்க வரவேற்கிறதுக்கு தயாராகிட்டு இருந்தாங்க. இவங்க யாருன்னு தெரியுதா? நியூஸ் ரீடர் நிர்மலா பெரியசாமி. இவங்க சொல்கிற வணக்கம் ரொம்ப ஃபேமஸானது. இது போலவே கட்சியிலிருந்தும் பெரிய பெரிய ஆளுங்க, ஃபேமஸ் ஆனவங்க இந்த மாதிரிலாம் நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஆனால் அவங்களெல்லாம் நிறைய பேர்த்த எனக்கு யாருன்னே தெரியல. கலர் பேப்பர் தூவி வரவேற்கிறாங்க. இப்போ நம்மளுடைய எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி வந்துட்டார். அவரை வரவேற்கிறதுக்கு தான் மக்கள் எல்லாம் தயாராக இருக்கிறாங்க. நம்மளும் என்ன இந்த மாதிரி ஃபேமஸான ஆளுகளை இப்படி பார்த்தா தான் உண்டு. அதனால் நாங்களும் போய் பார்த்தோம். பாதுகாப்பு படை சூழ தான் இபிஎஸ் அவர்கள் வந்தார். என்னடா இது பட்டிக்காட்டா முட்டாய் கடையை பார்த்த மாதிரி பார்க்குறாளேன்னு என்னை தப்பாக நினச்சிடாதீங்க. நம்மெல்லாம் சாதாரண மக்கள், நம்மளுடைய மனித இயல்பே இதுதான் இல்லையா? ஆனால் கட்சி தொண்டர்கள்லாம் பயங்கரமாக கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணி வரவேற்றாங்க. இவரை தவிர எனக்கு தெரிஞ்ச இன்னொரு முகம் திரு எஸ்பி வேலுமணி எம்எல்ஏ. அவரும் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருந்தார். அவரை தவிர நிறைய எம்எல்ஏக்கள் வந்திருந்தாங்க. ஆனால் அவங்களெல்லாம் எனக்கு அடையாளம் தெரியல. திரு பிஆர்ஜி அருண்குமார் அவர்கள் மக்கள் கூட்டத்திலேருந்து இவங்களையெல்லாம் காப்பாற்றி எப்படியோ ஸ்டேஜுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாரு. ஸ்டேஜ் முழுக்க தலைவர்களும் முக்கியமான உறுப்பினர்களும் இருந்தாங்க. அதனால் எங்களுக்கு எதுவுமே பார்க்க முடியல, எல்லாமே ஸ்க்ரீன். மணமக்கள் திரு இபிஎஸ் அவர்களுடைய காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டாங்க. மணமக்களோட தலைவர்கள் எல்லாம் ஃபோட்டோ எடுத்துட்டு அதோட கிளம்பிட்டாங்க. நாங்களும் சாப்பிட்ட சாப்பாடு ஜீரணம் ஆகிறதுக்காக ஒரு டீ வாங்கி குடிச்சிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஓகே நண்பர்களே, நான் இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மறுபடியும் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.